தமிழ்நாட்டு அரசியல்ல பரபரப்பா இருக்கக்கூடிய இன்னொரு மாட்டர் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த கட்சியுடைய ஆரம்பகால எம்எல்ஏ நீங்க. நீங்க கேட்பீங்கன்னு நான் நினைச்சேன். எப்படி பாக்குறீங்க நீங்க பிரயாணித்த அந்த அமைப்புல இருக்கக்கூடிய இன்றைய சிக்கல? நான் அது அவங்க பிரச்சனை. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், அன்புமணி ராமதாஸ் பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவ் லைன் எடுக்கிறாப்புல என் அனுபவத்தில். அதாவது இத்தனை காலம் நாம் அரசுகளிடம் கோரிக்கை வைத்தோம், நாம் இனிமேல் கோரிக்கைகளை நிறைவேற்றும் ஆட்சியில் பங்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு லைன் மாறுறாரு. அதாவது இதுவரையில் நம்ம கேட்டு கேட்டு பார்த்தோம், நாம் இனிமேல் கொடுக்குற இடத்துக்கு வரணும், ஆட்சியில் பங்குன்ட்டு அவர் பேசுகிறாரு. அது இட்ஸ் எ பாசிட்டிவ் லைன். டாக்டர் ராமதாஸ் நிறைய டேமேஜ் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? விமர்சிச்சு பார்ட்டிக்கு அதோடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அதாவது தமிழில் ஒரு பழமொழி உண்டு, கோழி மிதித்து குஞ்சு சாகாதுன்னு. தாய் கோழி மிதித்து குஞ்சு சாகாது. ஆனால் ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாரு. எதுக்கிட்டான் பேரை பயன்படுத்தாதுங்கிற வரைக்கும் போயிட்டாரு. கோழி மிதிச்சு குஞ்சு சாகாதுங்க, அதனால அவர் என்ன சொன்னாலும் அது அன்புமணியை பாதிக்காது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை பாதிக்காதா? இந்த பாதிக்காது. எலெக்ஷனுக்கு முன்னாடி சரியாயிடும் நினைக்கிறீங்க? ஆமாம், ஒன்னாயிடுவாங்க. அதெல்லாம் இப்போ எப்படியாவது சரியாயிடும், அது ஒன்றும் அது பெரிய டேமேஜ் வராது. இதுல யார் மெச்சூர்டா நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? டாக்டர் அன்புமணியா டாக்டர் ராமதாஸ்? ஏன் நீங்க கலகம் ஊட்டணும்னு ஆசையா உங்களுக்கு? உங்க பார்வை என்னையா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அன்புமணியினுடைய அந்த அப்ரோச் அணுகுமுறை என்னை பொறுத்தவரையில் வரவேற்கத்தக்கதுன்னு சொல்கிறேன். ஆட்சியில் பங்குன்னு அவர் கேட்குறாரு, அது கரெக்டு. அவர் மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாஜக உட்பட. இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி கோஷம் ஒரு முக்கியமான பேசு பொருளாக வந்திருக்கு. 26ல் கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 26ல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அணி பலம் வாய்ந்திருக்கு, அதனால் கூட்டணி ஆட்சி வரும்னு தோணலை. ஸோ அவங்க ஈஸியாக கரை சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆன்டி இன்கம்பன்சி கணிசமாக இருக்குது அப்படின்னு கணக்கிடப்படுது. அது அவர் நடிகர் விஜய்க்கு பயன்படும். விஜய் அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி டைம் இல்லை, இன்னும் 8 மாதம் தான் இருக்குது. அவர் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும், ஆனால் வின்னிங் ஃபோர்ஸாக திமுக வரும் அப்படிங்கிறது. அதாவது அரசியலை தொடர்ந்து நடத்த முடியும், ஓரளவுக்கு ஒரு சக்தியாக வர முடியும். பட் திமுக அணியை வீழ்த்த முடியுமா என்றால் கஷ்டம். தமிழ்நாட்டில் மாறி மாறி தான் பெரும்பாலும் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆட்சிகள் வந்திருக்கு. 2016 தவிர திமுக இந்த முறை தொடர் வெற்றியை பெறும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்பு? அதாவது திமுக தங்களுடைய தேர்தல் வியூகத்தை கரெக்டாக என்ன பண்ணாங்க, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு கொண்டாந்துட்டாங்க. அதாவது ஏற்கனவே அவங்க ஜெயலலிதா வர்சஸ் கலைஞர் அல்லது புரட்சி தலைவர் வர்சஸ் கலைஞர்னு இருந்தது. இப்போ இவர் என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணிட்டாங்க, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு கொண்டாந்துட்டாங்க. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அது எடுபடையா? சட்டமன்ற தேர்தலில் அது ஏன்னா இங்கே சட்டமன்ற தேர்தலில் தேவையில்லாமல் பிஜேபி சுமந்துக்கிட்டாங்க. இங்கே அதிமுகவை 2-3 க்ளோஸ் பண்ணி கையில் போட்டுக்கிட்டு இவங்க தானே நிற்கிறாங்க. இப்போது பாஜக அதிமுகவுக்கு ஒரு பெரிய பேக்கேஜாக இருக்கும்னு. அவங்க சேர்ந்து 2 பேர் தோத்து தான் இருக்காங்க. அதிமுக, பழனிசாமி, ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து 2 பேர் தோத்து தான், ஆட்சியிலேயே இருந்து 2 பேர் தோத்துருக்கு. அதில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு பார்த்தோம். அந்த கணக்கே எடுத்துக்கிட்டாலும் 21ல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் கம்மி இல்லை. இல்லை, அதாவது ஒரு அரசியல் கட்சின்னா ஒன்று தலைமை, இன்னொன்று கொள்கை, 3வது அமைப்பு. இது 3 வேணும். இது 3 இருந்தால் தான் ஜெயிக்கும். திரு சீமானும் கணிசமான இளைஞர் வாக்குகள்லாம் அவர் அந்த 10% இருப்பார் எப்பொழுதும். அவர் அந்த கொள்கை ஒரு லிமிட்டட் ரேஞ்ச். ரீஅலைன்மெண்ட்ஸ் எல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பார்வை என்னன்னா, காங்கிரஸ் எல்லாம் கூட மாற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, விஜயை கன்சிடர் பண்ணுவாங்க. காங்கிரஸ் மைக்ரேட் ஆனால் விசிகா வரலாம், விசிகா வந்தால் கம்யூனிஸ்ட் வரலாம். நான் சொல்கிறேங்களா,
திமுகவில் இருக்கிற யாரும் வெளியே வர மாட்டார்கள். காங்கிரஸ் வராதுன்னு நினைக்கிறீங்க? வயசோ அந்த அசஸ்மெண்ட் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? அங்கே இருக்கிறவங்க ஏற்கனவே வெளியே வந்து கஷ்டப்பட்டு பல கூட்டணிகளில் சேர்ந்து கஷ்டப்பட்டு மறுபடியும் அந்த கூட்டணியில் இருக்காங்க. அதனால் முதல்ல சொன்ன ட்ரைட் அண்ட் டெஸ்டட்னு, அதனால் அங்கிருந்து யாரும் வர மாட்டாங்க. மிஸ்ஸஸ் காந்திக்கும் திமுக தலைமைக்கும் இருக்கக்கூடிய நல்லுறவு ஒரு முக்கியமான காரணம். நல்லுறவு உண்டு. கலைஞர் காலத்திலேருந்து நல்லுறவு இருக்கு. குடியரசு துணைத் தலைவருடைய ராஜினாமா நிறைய சந்தேகங்களை மர்மங்களை ஏற்படுத்தியிருக்கு. அதுல உங்க பார்வை என்ன? அதாவது பிஜேபியில் நடக்கிறது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அங்கே எல்லாம் மர்மம்தான். அவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து 75 வயசு ஆகுது, எல்லாம் வழிவிடுங்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் சொல்றாருன்னு நீங்க கருதுறீங்க? அங்க ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரிஃப்ட பாக்குறீங்க. பக்கத்து இலைக்கு பாயாசம் போடுன்னா ஏன் இலைக்கும் போடுன்னு தானே அர்த்தம். பூயிஸ் ஆர்எஸ்எஸ் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரதமரை போன்னு சொல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி சொல்ல முடியுமா? நம்ம இந்த விஷயத்தில் நீங்க பிரதமர் பக்கம் தானே நிக்கணும். இல்ல ஹூ இஸ் ஆர்எஸ்எஸ்ன்னு கேட்கறமில்ல, அந்த கட்சி தான் நான். இந்த இந்த இதுல நீங்க பிரதமர் கட்சி தானே? இல்லை, நான் பிரதமர் கட்சி இல்லாதில்லை. இது ஒரு ஒரு பிற்போக்குத்தனமான அரசியல் சிக்கல்ல தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய கவலை. அப்போசிஷன் இன்னைக்கு பிஜேபியை சேலஞ்ச் பண்ற ஒரு மைட்டோட இருக்காங்க. ஸ்ட்ரென்த் இல்லையே. இந்தியா கூட்டணி ரீவைவ் ஆக முடியும். அதோட இந்தியா கூட்டணிலாம் அவங்கள மாத்துற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஆல்டர்னேட்டிவே இல்லை. அதுதான் ப்ராப்ளம். அதனால தமிழ்நாட்டையாவது காப்பாற்றிக்கணுங்கிறது தான் நம்ம முடிவு. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வந்து ஒரு எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவா இல்லை. கவர்னன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா திமுகவுடைய ரெக்கார்டு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கா? ஒன்றும் மிகப்பெரிய தப்பு ஒன்றும் இல்லையே. அவங்க அப்போ எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சுக்கிட்டு தானே வராங்க. அது மட்டுமே அழகு இல்லைல்ல. இப்போ மக்கள் தானே தீர்மானிக்கணும் ஒரு அரசு சரியா இருக்கு. அப்படி பார்த்தா பிஜேபியை சொல்ல முடியும். மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க அவங்க தொடர்ந்து ஜெயிக்கிறது. அதான் சொல்றேன். நான் பிஜேபியை மாத்துறது கஷ்டம்னு தான் சொல்றேன். டெல்லியில் இல்ல, வின்னிங் இஸ் ஒன் திங், ஆர் தே டூயிங் த ரைட் திங் இஸ் another. இல்ல ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குல்ல. இல்ல, தே ஆர் வின்னிங் பட் நாட் டூயிங் த ரைட் திங். பிஜேபி திமுக வின்னிங் அண்ட் டூயிங் த ரைட் திங் நினைக்கிறீங்களா? அதான் நான் பார்க்கறது. ஒரு புறம் திமுக அணி, இன்னொரு புறம் விஜய் அணி வரும். விஜய் அணி கட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் ஆமா, அவங்க முயற்சி பண்ணாங்கன்னு கொண்டாடுறோம். யார் வர பொட்டன்ஷியல் ஆப்ஷன்ஸ் வருவாங்க? சச்சஸ் அதுக்கு இங்கேருந்து தானே வந்தாகணும். இங்க இருக்கிற பூர்ல இருந்து தானே வந்தாகணும். யாரெல்லாம் பொருந்தக்கூடிய பார்ட்னர்ஸ் நினைப்பீங்க? சச்சஸ் இப்போ ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. பழனிசாமி கொடுக்க முடியாதுங்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியை நாளைக்கு டிசைட் பண்ணலாம். ஓபிஎஸ் வாய்ப்புன்னு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. ஆமாம், அவர் வந்து விஜய் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம்னு. இப்போ ஓபிஎஸ் பாமக விஜய் இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குமா? ஆமாம், வரலாம். எதிர்காலத்தில் நான் யூகத்தில் சொல்றேன். ஆனால் விஜய்க்கு ரெசர்வேஷன் ஓபிஎஸ் மேலே இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அவர் வந்து பிஜேபியை தாங்கி பிடித்தவர், மோதியின் பக்தர் வரைக்கும் போனவர். அந்த ரிசர்வேஷன் அவர் பாப்பார்ல. அந்த அதெல்லாம் நம்ம தானே பேசுறோம். அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம கண்டோம். தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறதையும் பார்க்கணும். உங்களுடைய ஷார்ப்னஸ், இன்டெலெக்ட் அட் திஸ் ஏஜ் வியக்க வைக்குது. நன்றி ஐயா, தேங்க்யூ வெரி மச்.